வணக்கம். நாம வாழ்ற இந்த சமூகத்துக்கு நாம அதிகமா குடுக்குறோமா இல்ல சமூகத்துக்கிட்ட இருந்து அதிகமா எடுத்துக்கிறோமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த பங்களிப்புங்கிற ஒரு தத்துவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சோம்பேறிங்கிற வார்த்தை கேக்குறதுக்கே கொஞ்சம் கடுமையா இருக்கு இல்லையா? ஆனா இந்த மூல நூலின்படி இது வெறும் சோம்பேறித்தனத்தை பத்தினதில்ல. இது ஒரு மனநிலைய குறிக்குது. அதாவது எந்த ஒரு பங்களிப்பும் செய்யாம சமூகத்தோட உழைப்புல முழுசா சார்ந்து வாழ்ற ஒரு தனிநபர். இந்த கருத்து தான் நம்மளோட இன்றைய விவாதத்தோட மையப்புள்ளி. சரி, இவ்வளோ சக்தி வாய்ந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தெய்வீக திரட்டு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரம் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. நிச்சயமா இது ரொம்ப வலுவான ஒரு பார்வை. ஆனா ஏன் இவ்ளோ கடுமையான ஒரு தீர்ப்பு? எந்த பங்களிப்பும் செய்யாம சும்மா வாழ்றதுல என்ன தப்புன்னு நமக்கு தோணலாம். இதுக்கான காரணம் சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற விதத்திலேயே இருக்கு. இங்கதான் முக்கியமான விஷயமே வருது. பாருங்களேன், சமூகம்ங்கிறது ஒரு பெரிய சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி. இதுல யாருமே ஒரு தனி தீவு கிடையாது. நாம காலையில குடிக்கிற காஃபிலிருந்து நம்ம பயணிக்கிற சாலை வரைக்கும் நம்ம வாழ்க்கை மற்றவர்களோட உழைப்போட ஆயிரக்கணக்கான வழிகள்ல பிணைஞ்சிருக்கு. அதனால முழுசா சுயநலமா வாழ்றதுங்கிறது சாத்தியமே இல்ல. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம இந்த உலகத்துக்குள்ள ஒரு வெற்று இடத்துல கால் வைக்கல. நமக்கு முன்னாடி வாழ்ந்த தலைமுறைகள் உருவாக்கிய அறிவு, அவங்க கட்டுன உள்கட்டமைப்பு, அவங்க படைச்ச கலைன்னு ஒரு பெரிய அடித்தளத்து மேலதான் நாம நிக்கிறோம். நாம இன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு வசதியும் எண்ணற்ற மனிதர்களோட வியர்வைக்கும் தியாகத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசு. இவ்ளோ விஷயங்களை நம்ம எடுத்துக்கும்போது பதிலுக்கு நாமளும் ஏதாவது கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? இது ஒரு எழுதப்படாத சமூக ஒப்பந்தம் மாதிரி. ஆனா இது வெறும் கடமை மட்டும் இல்ல. இந்த சமூகத்தை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. சொல்லப்போனா இந்த யோசனை வெறும் ஒரு நல்ல அறிவுரையை விட ரொம்ப ஆழமானது. இந்த மூல நூலின்படி பரஸ்பர உதவிங்கிறது பூமியில வாழ்வின் விதியா. இயற்கையிலிருந்து ஆரம்பிச்சு மனித சமூகம் வரைக்கும் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் தான் எல்லாத்தையும் முன்னோக்கி நகர்த்துற ஒரு பெரிய சக்தி. இந்த ஸ்லைட்ல பாருங்க, 2 வெவ்வேறு பாதைகளை ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் எடுத்துக்கொள்கிற மனநிலை, இது சமுதாயத்தோட வளங்களை ஒரு காய்ந்து போன மரம் மாதிரி உறிஞ்சிடுது. இன்னொரு பக்கம் பங்களிப்பாளரோட மனநிலை, இது ஒரு கனித்தரும் மரம் மாதிரி எல்லாருக்கும் பயன் தந்து சமுதாயத்தையே செழிக்க வைக்குது. நாம எந்த மரமா இருக்க விரும்புறோங்கிறதா இப்ப கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. சரி, இந்த தத்துவத்தை வெறும் வார்த்தைகளா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட செயல்களுக்கு எப்படி கொண்டு வர்றது? இதுக்கான பதில் ரொம்ப எளிமையானது. நம்ம பார்வைய மாத்துறதுல தான் எல்லாமே இருக்கு. பங்களிப்பாளர் மனநிலையோட உச்சகட்ட வெளிப்பாடு இங்க இருக்கு பாருங்க. தாய்மானவரோட இந்த எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான பிரார்த்தனை நம்ம கவனத்தை ஒரேடியா மாத்துது. நான் இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து என்ன பெற முடியும்னு கேக்குறதுக்கு பதிலா நான் இந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்க முடியும்னு கேட்க சொல்லுது. இது நம்ம முழு பார்வையும் மாத்தக்கூடிய ஒரு புரட்சிகரமான மனநிலை மாற்றம். ஆக இந்த பகுப்பாய்வை முடிக்கும்போது இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்க பங்களிப்புங்கிறது ரொம்ப பெருசா உலகத்தையே மாத்திர மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது ஒரு சின்ன கருணை செயலா இருக்கலாம், இல்ல உங்க தனிப்பட்ட திறமைய மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதா இருக்கலாம். ஒவ்வொரு பங்களிப்புமே ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்களுடையது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.